நீங்கதான் அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் இன்று அவரது கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் உள்ள அந்தியூரில் பல்வேறு கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனையில் ஈடுபட்டார். இன்று அவரது இல்லத்திற்கு ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் வந்து சென்ற வண்ணம் இருக்கிறார்கள். ஓய்பிரிவு பாதுகாப்பு அவருக்கு அளிக்கப் போவதாகவும் தகவல் இன்று வெளியான நிலையில் இன்று இரவு 2ஆம் கட்டமாக அவர் டெல்லிக்கு செல்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த 2ஆம் கட்ட பயணத்தின் முக்கியமான 2 புள்ளிகள் என்னவென்றால், ஒன்று டிடிவி, சசிகலா மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரை கட்சியில் இணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். ஒன்று. இரண்டாவது, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்ற முடியாது என்று பாரதிய ஜனதா கட்சி பிடிவாதமாக இருக்கிறது. இதனால் அதிமுக, பாஜக ஆகிய 2 கட்சிகளுக்கிடையே கூட்டணி ஏற்படுவதில் 2026 தேர்தலில் கூட்டணி ஏற்படுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி 2 நிபந்தனைகளை ஏற்பதற்கு அவர் மறுத்திருக்கிறார். ஏனென்றால் பாஜக தலைமையானது அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து மாற்ற முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. அதே போல டிடிவி, சசிகலா மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரை அதிமுகவில் இணைக்க முடியாது என்று இபிஎஸும் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். இதனால் இந்த கூட்டணி அமைவதில் புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனாவை உடைத்தது போல தமிழகத்தின் ஏக்நாத் சிண்டேவாக செங்கோட்டையனை பயன்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டிருக்கிறது. இங்கு சிவசேனாவின் வில்லம்பு சின்னத்தை ஏக்நாத் சிண்டேக்கு வழங்கியதை போல அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை செங்கோட்டையனுக்கு வழங்கி அதிமுகவை உடைத்து 2026 தேர்தலில் அங்கு சட்டமன்ற தேர்தலை அதிமுக, பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக சந்திக்க போவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. செங்கோட்டையனையே முதலமைச்சர் வேட்பாளராகவும் அறிவிப்பதற்கும் திட்டமிட்டிருப்பதாக இப்பொழுது தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதனால் அதிமுகவில் உள்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணம் மற்றும் செங்கோட்டையனின் 2ஆம் கட்ட டெல்லி பயணம், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் டெல்லி பயணம் ஆகியவற்றின் மூலமாக அதிமுக, பாஜக கூட்டணியை இறுதி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. இதில் பாரதிய ஜனதா கட்சி விதிக்கும் நிபந்தனைகளை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டால் இந்த கூட்டணியில் சுமூகமாக ஏற்படும். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் செங்கோட்டையன் மூலமாக அதிமுகவையே உடைப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருப்பதால் இன்று இரவு செங்கோட்டையன் கோயம்புத்தூரில் இருந்து டெல்லி செல்ல போவதாகவும் தகவல் உறுதியாகி இருக்கிறது. இதனால் அடுத்தடுத்த நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது அதிமுகவில் மற்றும் அதிமுக, பாஜக கூட்டணி தொடர்பான புதிய தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகிதா.